குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் இன்றைக்கி 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் எடுக்க போகிறேன். அதாவது நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன் கேன் பி கிளாசிஃபைட் இன்ட்டு 2 பேசிக் டைப்ஸ், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அண்டு கைனடிக் ஃப்ரிக்ஷன். அதாவது என்னென்னா ஃப்ரிக்ஷன் 2 டைப்ஸில் இருக்குது. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஃபஸ்ட்டு என்னென்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா static friction. The friction experienced by the bodies which are at rest is called static friction. Static friction அப்படின்னா என்னென்னா ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் என்னென்னா ரெஸ்ட்டில் இருக்கிறப்ப ஃப்ரிக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் என்னென்னு சொல்லணும்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். எக்ஸாம்பிள், all the objects are rigidly placed to be at rest on the earth. அதாவது என்ன அப்படின்னா இப்போ என்னென்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா எர்த்தில் இருக்கக்கூடிய ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட்டுமே என்னென்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். Next, kinetic friction. Friction existing during the motion of bodies is called kinetic friction. அதாவது என்னென்னா kinetic friction அப்படின்னா என்னென்னா இப்போ என்னென்னா ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் மூவிங்கில் இருக்கிறப்ப ஃப்ரிக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் என்னென்னா kinetic friction. Kinetic friction can be further classified into sliding friction and rolling friction. இப்போ என்னென்னா kinetic friction 2 டைப்ஸில் இருக்குது. என்னென்ன அப்படின்னா sliding friction, rolling friction. Next, when a body slides over the surface of another body, the friction acting between the surfaces in contact is called sliding friction. அதாவது sliding friction அப்படின்னா என்னென்னா இப்போ ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்டில் ஸ்லைட்ஸ் ஆகக்குள்ள அதாவது என்னென்னா அந்த ஆப்ஜெக்டோட காண்டாக்ட் சர்ஃபேஸில் என்னென்னா ஃப்ரிக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் என்னென்னா ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். நெக்ஸ்ட்டு, when a body rolls over another surface, the friction acting between the surfaces in contact is called rolling friction. அதாவது ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்டில் என்னென்னா ரோலிங் ஆகக்குள்ளே என்னென்னா சம் ஃப்ரிக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ என்னென்னா அதாவது அந்த ஆப்ஜெக்டோட காண்டாக்ட் சர்ஃபேஸில் என்னென்னா ஃப்ரிக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் என்னென்னா ரோலிங் ஃப்ரிக்ஷன். ரோலிங் ஃப்ரிக்ஷன் இஸ் லெஸ் தென் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். அதாவது ரோலிங் ஃப்ரிக்ஷன் என்னென்னா ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனோட கம்பேர் பண்ணக்குள்ள லெஸ்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, தட் இஸ் ஒய் வீல்ஸ் ஆர் ப்ராவைடட் இன் வெஹிக்கல்ஸ், ட்ரோலிஸ், சூட்கேசஸ் எக்ஸெட்ரா. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ என்னென்னா ரோலிங் ஃப்ரிக்ஷன் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனை விட லெஸ்தனாக இருக்கிறதுனால இப்போ என்னென்னா வெஹிக்கல்ஸு, ட்ரோலிஸ், சூட்கேசஸ் இங்கெல்லாம் என்னென்னா வீல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃப்ரிக்ஷன். அதாவது என்னென்னா ஃபேக்டர்ஸ் அதாவது என்னென்னா ஃப்ரிக்ஷனை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சம் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் விச் அஃபெக்ட் ஃப்ரிக்ஷன் ஆர் கிவன் பிலோ. ஃபஸ்ட்டு, நேச்சர் ஆஃப் எ சர்ஃபேஸ். Moving an object on a rough surface will be difficult, but we can easily move it on a smooth surface. It is because friction varies between the surfaces. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ என்னென்னா ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் ரஃப் சர்ஃபேஸில் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ என்னென்னா ரஃப் சர்ஃபேஸில் அதாவது ஆப்ஜெக்டோட மூவிங் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதே என்னென்னா ஸ்மூத் சர்ஃபேஸில் ஆப்ஜெக்டோட மூவிங் ஈஸியாக இருக்கும். இதுக்கு ரீசன் என்னென்னா ஃப்ரிக்ஷன். அதாவது என்னென்னா ஃப்ரிக்ஷன் வேரி ஆகும். நெக்ஸ்ட்டு weight of the body. It is easy to pedal your cycle without any load on its carrier. With a load placed on its carrier, it is difficult to move it because the weight on the carrier increases the friction between the surface of the tire and the road. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ என்னென்னா அதாவது சைக்கிளில் எந்த ஒரு வெயிட்டும் இல்லை, அதாவது சைக்கிளோட கேரியரில் எந்த ஒரு வெயிட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஈஸியாக பெடல் பண்ண முடியும். அதே சைக்கிளோட கேரியரில் ஏதாச்சும் வெயிட்டான திங்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஈஸியாக பெடல் பண்ண முடியாது. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ என்னென்னா கேரியரில் இருக்கக்கூடிய வெயிட் இன்க்ரீஸாக இருக்கிறதுனால இப்போ என்னென்னா டயர் அண்டு ரோடு, அதாவது டயர் சர்ஃபேஸ்க்கும் ரோட் சர்ஃபேஸுக்கும் உள்ள ஃப்ரிக்ஷன் இன்க்ரீஸாக இருக்கும். அதனால் என்னென்னா வெயிட்டான திங்ஸ் சைக்கிளோட கேரியரில் இருக்கக்குள்ள ஈஸியாக சைக்கிள் பெடல் பண்ண முடியாது.
Next, area of contact. For a given weight, the friction is directly related to the area of contact between the two surfaces. If the area of contact is greater, then the friction will be greater too. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து என்னென்னா அதாவது ஃப்ரிக்ஷன் வந்து என்னென்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து டூ சர்ஃபேஸஸ்க்குள்ள ஏரியா ஆஃப் காண்டாக்டுக்கு வந்து என்னென்னா ஃப்ரிக்ஷன் வந்து டைரெக்டாக இருக்கும். அதாவது என்னென்னா ஏரியா ஆஃப் காண்டாக்ட் வந்து கிரேட்டராக இருந்துச்சுன்னா ஃப்ரிக்ஷனும் வந்து கிரேட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு எ ரோட் ரோலர் ஹேஸ் எ ப்ராட் face, so it offers more friction on the road, but a cycle has a least friction since the area of contact of the tire with the surface of the road is less. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரோட் ரோலர் வந்து என்னென்னா ப்ராடு ஃபேஸ் இருக்கிறதுனால ஃப்ரிக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சைக்கிள் வந்து என்னென்னா லீஸ்ட் ஃப்ரிக்ஷன். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து என்னென்னா ஏரியா ஆஃப் காண்டாக்ட் ஆஃப் த டயர் வித் த சர்ஃபேஸ் ஆஃப் த ரோட் இஸ் லெஸ். இப்போ வந்து என்னென்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். டுடே ஹோம்ஒர்க்கு 8th standard சயின்ஸு. டுடே ஹோம்ஒர்க்கு ஹவு டஸ் சர்ஃபேஸ் டென்ஷன் ஹெல்ப் எ பிளான்ட். In plants, water molecules rise off due to surface tension. Xylem diseases are very narrow vessels present in plants. Water molecules are absorbed by the roots and these vessels help the water to rise upward due to capillary action, which is caused by the surface tension of water. Science lesson 2 question answer 1 read and write one time. இந்த ஒரு question read பண்ணி write பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க. Thank you students.